ஸோ வாங்க நாளைக்கு கிட்ஸுக்கு என்ன லஞ்சுன்றதை பார்க்கலாம். ஸோ பால் நல்லா காய்ச்சி ஊற்றி வச்சிட்டேன், நாளைக்கு மோர் அடித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் சப்பாத்தி கேட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுட்டு சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். 6 o'clock எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சும் போது கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அண்ட் தென் நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வச்சிடாதீங்க. ஒரு சின்ன ஈர துணியை லைட்டாக நனைஞ்சு நல்லா புழிஞ்சிட்டு அதை போட்டு மூடி வைங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் அப்படியே அந்த சாஃப்ட்னஸோடய இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம்லாம் உரிச்சு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் தென் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உரிச்சு வச்சுட்டேன். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ அதே மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எப்படி மார்னிங் செய்வீங்களா நைட்டே செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.